إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறையில்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் கொண்டாடப்படுவார்கள். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயம் ஒரு நாள் மரணத்தை சம்பவித்து நமக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையெல்லாம் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி மறுமை நாளை ஏற்பாடு செய்து அந்த மறுமை நாளிலே நாம் செய்த நன்மையான தீமையான காரியங்கள் குறித்து விசாரித்து நமக்கெல்லாம் தீர்ப்பளித்து சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். அந்த மறுமை நாளிலே இதுவெல்லாம் நடக்கும். அந்த மறுமை நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஆகவே முன்கூட்டியே உங்களை நீங்கள் தற்காத்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்தந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள் என்று சொல்லி நாளை மறுமை நாளிலே என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை ஒரு சிறிய குழந்தைக்கும் புரியக்கூடிய விதத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் படம் பிடித்து மறுமையினுடைய காட்சிகளை காட்டியிருக்கின்றார்கள். அதிலே ஒரு முக்கியமான விஷயமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 39வது அத்தியாயம் 15வது வசனத்திலே, இன்னல் ஹாசிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹும் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியவரே, உண்மையான நஷ்டத்தை ஏற்படுத்தியவர், கவனத்தில் கொள்ளுங்கள், இதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நாளை மறுமை நாளிலே இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் முன்கூட்டியே பயன்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஒரு வியாபாரத்தில் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம்ங்கிறது தற்காலிகமானது. ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சு மறுபடியும் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதில் ஜெயிச்சுட்டு போயிடலாம், அதுவும் தற்காலிகமானது. இந்த உலகத்திலே நிரந்தரமான நஷ்டம் தோல்வி என்று எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக அல்லாஹ் பதிய வைக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதனுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், குறிப்பாக அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அதை விட நஷ்டம் வேறு எதுவும் கிடையாது. இதுதான் தெளிவான நஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுகின்றான். என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் இபாதத்துகள் செய்வது, நாம் வணக்க வழிபாடுகள் செய்வது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தனி நபராக நாம் இருக்கக்கூடிய வேலைகள், இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தார்கள். கூடுதலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பற்றி மட்டும் சொல்லாமல் நம்முடைய குடும்பத்தாரையும் சேர்த்து சொல்லி காட்டுகின்றான். என்றால் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையிலே குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும், நம்முடைய மனைவி மக்களோடு உற்றார் உறவினர்களோடு நாளை மறுமையிலே வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த உலகத்திலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏராளமான உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த கோடை கால விடுமுறையிலே நாம் நம்முடைய குடும்பத்திலே முக்கியமான அல்லாஹ்
பாக்கியமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளோடு மிகப்பெரிய அளவிலே நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு பலவிதமான அற்புடைகளை தந்திருந்தாலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்திலேயே மிக முக்கியமான சிறப்பான பாக்கியம் யார் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள். இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதற்காகவோ பிள்ளைகளை பெற்றெடுக்கிறத பார்க்கிறோம். வயதான நேரத்தில் என்ன பார்க்கிறோம்? என்னுடைய நான் சேர்த்து வைத்த சொத்துக்களை நிர்வகிக்கணும், எனக்கு பேர் புகழை சம்பாதிச்சு தரணும், என்னை யாரும் மலடியில் பேசிடக் கூடாது, எனக்கு இந்த உலகத்திலே நல்ல விதமான ஒரு பாதுகாப்பு அரணாக என்னுடைய பிள்ளை இருக்கணும் என்று காரணங்களுக்காக பல மக்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் என்னவென்றால் இந்த உலக நன்மைகள் இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் மூலம் நாமும் நம்முடைய குடும்பமும் நாளைக்கு மறுமையிலே எப்படி சொர்க்கவாசிகளாக மாறுவது என்ற எண்ணத்தில் நம்முடைய மக்களை வளர்க்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பொழுது நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுக்கிறது, நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்கிறது, நல்ல விதமான அவங்களுக்கு வேலைகள் எல்லா விதமான வஸ்துக்களையும் வாங்கி கொடுத்து இம்மையிலே நிம்மதியாக இருப்பதற்காக திட்டம் தீட்டி பல விதமான செலவீனங்களை செய்து அதற்காக உழைக்கக்கூடிய நமக்கு பல நபிமார்களை நல்லடியார்களை அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணமாக காட்டி இவர்கள் தங்களுடைய சந்ததிகளுடைய விஷயத்திலே தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே எதிலெல்லாம் கவனமாக இருந்திருக்கின்றார்கள் என்று மக்களே நீங்கள் பாருங்கள். அதுபோன்று நீங்களும் அந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள் என்று பாடம் நடத்தக்கூடிய வகையிலே பல நபிமார்கள் நல்லடியார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதிலே முதலாவது நபர் யார் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நேரமானது நெருங்குது. மரண தருவாயிலே படுத்திருக்கிறாங்க. தன்னுடைய மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, மக்களே நான் மரணித்து விட்டால் எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, நீங்க யாரு வணங்குனீங்களோ உங்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாரை வணங்கினார்களோ அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை வணங்கினாங்களோ அந்த ஒரு இறைவனான அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு மரண தருவாயில இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடமாக ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இலகுவான முறையில் இந்த இஸ்லாம் என்பது கையிலே வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லது நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளரும் தலைமுறையினருக்கு அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாம் ஆழமாக இருக்கின்றதா? அவர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியுமா? இஸ்லாம் என்றால் ஈமான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் நபி மொழிகள் என்றால் குர்ஆனுடைய வசனங்கள் என்றால் சஹாபாக்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்றால் இஸ்லாம் எப்படி எல்லாம் கடந்து வந்துச்சு, இந்த சம்பவங்கள் இந்த வரலாறுகள் இந்த பின்னணிகள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்திற்குரிய ஒரு இஸ்லாமை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஒரு மார்க்கம் மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாமும் ஏதோ சிலை வணங்கியாக மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றியவர்களாக நரகத்திற்குரியவர்களாக நாம் மாறி விடுவோமே என்ற ஒரு அச்ச உணர்வை நம்முடைய மக்களுக்கு சிறு பிராயத்திலிருந்தே இஸ்லாத்தினுடைய சிறப்பை கொள்கையை போதித்து அவர்களை வளர்த்தி அல்லாஹ்வை முறையாக வணங்கக்கூடியவர்களாக அவர்களை நாம் வழி நடத்தவில்லை என்று சொன்னால் சின்ன சின்ன காரணங்கள் அற்ப காரணங்களுக்காக இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சந்ததிகளை பார்க்கிறோம். திருமணத்தினுடைய காரணங்களை காட்டி அந்நிய ஆண்களோடு பழகுவதும் தவறான நட்பு உறவுகளை வைப்பதும் அந்நிய பெண்களோடு பழகுவதும் தவறான நட்பு உறவுகளை வைப்பதும் இதனாலே இஸ்லாம் இன்றைக்கு பெரிதாக தெரிவது கிடையாது. உலக மோகங்களும் உலக ஆசைகளும் ஆடம்பர உலகமும் இதுதான் மக்களுக்கு பெருசா தெரிகின்றதே தவிர நம்முடைய மக்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது, அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்க வேண்டும், இந்த இஸ்லாத்தில் எப்படி நாம் ஆழமான உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனை பெரும்பாலான மக்களுடைய உள்ளத்தில் கிடையாது. அதை நாம் புரிந்து சிந்தித்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளிடத்தில்
நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, இந்த மார்க்கத்தினுடைய பற்று, இஸ்லாத்தினுடைய சிறப்பு, இதையெல்லாம் புரிந்து நம்முடைய சந்ததிகள் வளர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஒரு தந்தை, ஒரு தகப்பனாக இருக்கக்கூடிய, ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எது எல்லாமோ பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் என் மக்களுக்கு நோய் நிவாரணக்கூடிய, நல்ல படிக்கணும், என்னுடைய மக்களுக்கு நல்ல சொத்து சுகங்கள் கிடைக்கணும், நிம்மதியா இருக்கணும், இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லி நிறைய பிரார்த்தனைகளை நாம செஞ்சிருப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை என்ன விஷயத்தில் கவனத்தோடு அவர்கள் மேற்கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரப்பி இன்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி. இறைவா, என்னை, என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய சந்ததிகளையும் உன்னை வணங்கக்கூடிய தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வைப்பாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததிகளுடைய விஷயத்திலே அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். எதுக்காக வேண்டி? யா அல்லாஹ், நான் தொழுவது மட்டுமல்ல, நான் உன்னை வணங்குவது மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வருங்கால தலைமுறையும் உன்னை தொழுகையாளிகளாக, உன்னை வணங்கக்கூடியவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்றால், அந்த தொழுகையை பேணக்கூடியவர்களாக நாமும் இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் இருக்க வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பலவிதமான காரியங்களிலே நம்முடைய மக்களோடு மக்களாக பயணித்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய மக்களை தொழுகை விஷயத்திலே கவனம் காட்டுகின்றோமா? வீட்டுக்கு போறோம், மக்களுக்கு எல்லா விதமான உபசரிப்புகளை எல்லாத்தையும் வேண்டுதலையும் செய்யக்கூடிய நாமே வீட்டுக்குள்ள போன இன்னைக்கு பையன் தொழுதானா, புள்ள தொழுதுச்சா, இன்னைக்கு என்ன மக்கள் எல்லாம் தொழுதாங்களா, என்ன ஏதுன்னு ஏதாவது ஒத்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து வருகின்றதா? புள்ள சாப்பிட்டுச்சா, நிம்மதியா இருந்துச்சா, விளையாடுச்சா, எங்க போச்சு, டியூஷன் போச்சா, ஸ்கூலுக்கு போச்சா, அங்க போச்சா, இங்க போச்சா என்று கேட்கக்கூடிய நாம நம்முடைய பிள்ளை தொழுதுதா என்று கேட்பதற்கு இன்றைக்கு ஏன் நம்முடைய நாவு வர மாட்டேங்குது? காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் அந்த பழக்கம் முதல்ல இல்லை. நாம தொழுது, நாம இபாதத் செய்து, நாம 5 நேர தொழுகையிலே கவனம் காட்டி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருந்தோம் என்றால், நாம் நம்ம பிள்ளைகிட்ட கேட்போம். நம்ம கிட்டயே அது ஓட்டையாக இருக்கின்ற நேரத்திலே நாம எப்படி நம்முடைய பிள்ளைகள் தொழுதுச்சா என்று விசாரிப்போம். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்கிறாங்கன்னா, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உன்னை வணங்கக்கூடிய தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மனித மக்களாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக தொழுகையை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து நாமும் நம்முடைய சந்ததிகளும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய முக்கியமான ஒரு கேடயம் இந்த தொழுகை என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் தொழுகையை நிலைநாட்டி நம்முடைய பிள்ளைகளையும் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதை இரண்டாவது செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, லுக்மான் என்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு என்னவெல்லாம் உபதேசம் செய்தார்கள், எப்படி எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கவனத்தை செலுத்தி தன்னுடைய சந்ததியை இந்த உலகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டினார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு அத்தியாயத்தினுடைய மிகப்பெரிய பல வசனங்களையே லுக்மான் என்ற நல்லடியாரை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவரும் முதலிலே சொல்லக்கூடிய உபதேசம் அல்லாஹ்வை வணங்கணும், அவனுக்கு இணை வச்சிடக்கூடாதுன்னு கொள்கையை போதிக்கிறாங்க. இரண்டாவது, தொழுகை விஷயத்திலே நீ கவனமா இருக்கணும்பா என்று சொல்லி காட்டுறாங்க. மூணாவது விஷயமாக அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த பூமியிலே ஒரு பாறைக்கு அடியிலே ஒரு கடுகனுடைய விதை அளவிற்கு ஒரு பொருள் போய் மறைந்திருந்தாலும் அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வந்து விடுவான். அந்த இறைவனை மறைத்துக் கொண்டு எந்த விஷயத்தையும் இந்த உலகத்தில் உன்னால் செய்துவிட முடியாதுன்னு தன்னுடைய மகனை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு உபதேசத்தை செய்யறாங்க. மகனை கூப்பிடுறாங்க, மகனே, நீ இந்த உலகத்தில் இருக்கலாம், எது வேணாலும் மறைச்சிடலாம், எப்படி மறைவாகவோ வெளிப்படையாகவோ நீ எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த இறைவனை மறைத்துக் கொண்டு உன்னால் வாழ முடியாது, அது அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்து விடுவான், எப்படியாவது வெளியே வந்துடும் என்ற ஒரு இறையற்ற உணர்வை தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த
தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுறாங்க என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மக்களுக்கு இன்றைக்கு அதிகம் போதிக்க வேண்டிய விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்முடைய கண்ணுக்கு முன்னால நம்ம மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பார்க்கும்போது வெளிப்படையா பார்க்கும்போது நல்ல தங்கங்களாக இருக்கின்றது. ஆனால் உள்ள போய் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நல்லா இருக்கக்கூடிய நம்முடைய பல சிந்தனை பல மக்கள் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாவத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தனிமை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செய்தாருடைய ஊசலாட்டத்தின் காரணமாக பல தவறுகளுக்கு இன்றைக்கு நம்முடைய மக்கள் ஆள்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக மாற்றப்பட வேண்டும்? நம்ம அத்தா அம்மா பார்க்காட்டி பரவாயில்லை, நம்முடைய சொந்த பந்தங்கள் யாரும் பார்க்காட்டி பரவாயில்லை, நமக்கு தனிமை ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அல்லாஹ்வை மறைச்சு நம்ம எந்த தவறையும் செய்து விட முடியாது. படைத்த ரப்பனுடைய கண்களை நம்மால் கட்டி போட்டு விட முடியாது. அந்த அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தோடு இந்த பூமியிலே வாழ வைக்க வேண்டும் என்று நாடி நமக்கு அருள் புரிந்தால்தான் நாம் கண்ணியமா வாழ முடியும். அல்லாஹ் நம்முடைய மானத்தை வாங்க வேண்டும் என்று நாடி விட்டார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எவன் தடுத்தாலும் அது நடந்தே தீரும் என்று அந்த மக்கள் நம்முடைய வருங்கால தலைமுறையினுடைய உள்ளத்திலே நாம் ஆழமாக பதிய வைத்தோம் என்றால், நாம் இல்லாவிட்டாலும், நாம் மரணித்து போய்விட்டாலும், நம்முடைய கண்களிலிருந்து தூர தொலைவிலே நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்தாலும், அவர்கள் யாருடைய அச்சத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த ரப்பு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு நாளை மறுமையிலே நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தினோம் என்றால், பெரும்பாலான தவறுகளிலிருந்து அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வருங்கால தலைமுறையானது மீண்டு வரும் என்பதை இந்த லுக்மான் என்ற நல்லடியார் சொன்ன முதல் உபதேசத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து தன்னுடைய மகனுக்கு அவர் சொல்லி காட்டுறாரு, என் அருமை மகனே, நீ நன்மை செய்கிறது ஒரு பக்கம், தீமையான காரியத்திலிருந்து விலகி வர்றது ஒரு பக்கம், நீ இறையச்சத்தோட இருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம், அது தனியா இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுறாரு, நீ நன்மையை பிற மக்களுக்கு ஏவு, தீமையை பிற மக்களிடத்திலிருந்து தடு. அதனால் உனக்கு என்ன சிரமம் சங்கடம் ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ சகித்துக் கொண்டு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்மிடத்தில் இபாதத் இருப்பது, நம்மிடத்தில் நல்ல ஒழுக்கம் வர்றது, இதுவெல்லாம் தனிப்பட்ட காரியங்கள். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் வர்றது அது வேறு வகையான காரியங்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறானா, அந்த நல்லடியார் என்ன விஷயத்தில் கவனம் செலுத்தினார் தெரியுமா? அவர் மட்டும் தன்னுடைய பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் உபதேசம் செய்யல. அவர் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ எப்படி தொழுகிறியோ, நீ எப்படி இபாதத் செய்யறியோ, நீ எப்படி நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறியோ, அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு நீ எடுத்து சொல்லணும். நீ எப்படி பாவத்திலிருந்து விலகி இருக்கிறியோ, தக்வாவோடு இருக்கிறியோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறியோ, தீமையிலிருந்து விலகி தன்னுடைய வாழ்க்கையை நீ பத்திரமா வச்சிருக்கிறியோ, அதே மாதிரி மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ உழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் உறுதிமிக்க காரியம். அதில் நிறைய பிரச்சனை வரும், பல பேர்த்தை எதிர் பண்ணி சம்பாதிப்பேன், பல விதமான சங்கடங்கள் உனக்கு வந்து சேரும். இருந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உறுதியா இருக்கணும். நீ தடம் புரண்டு கூடாது, நீ தடுமாறி கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையா இருந்து இந்த தாவா பணியை நீ செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை இன்றைக்கு சமுதாயத்திலே வளர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னால பார்க்கிறோம், செல்போன்களை வைத்துக் கொண்டு கஞ்சா போதைகளுக்கு அடிமையாகி கொண்டு திருட்டு கொள்ளை கொலைன்னு எத்தனை வயசு மக்கள் என்று பார்த்தால் 13, 14, 15 வயசு மக்கள் இன்னைக்கு ஜெயில்கள் இருக்கிறத பார்க்கிறோம். தெருவா இருந்துட்டு நடக்கிறத பார்க்கிறோம். ஒரு புறம் ஆண் மக்களுடைய நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு, பெண் பிள்ளைகளுடைய நிலைமை ஆபாசத்தின் பக்கமும் அசிங்கத்தின் பக்கமும் தவறுதலான நட்பு உறவுகளை ஏற்படுத்தியும் அந்நிய ஆண்களோடு தவறான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய கற்பை இழந்து ஆபாசத்தினுடைய உச்ச கட்டத்திலே தான் ஆடை அணிவது, தான் மேக்கப் போடுவதும், தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அந்நிய ஆண்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இன்றைக்கு வயது வந்த பல பெண்மணிகள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த உபதேசத்தை அந்த நல்லடியார் செய்கிறாரே. நீ நல்லா இருக்கிறது, நீ ஒழுக்கமா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உன்னை போல் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ
பணியை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி காட்டுகின்றார் என்றால் அந்த பணியை நம்முடைய மக்களும் செய்ய வேண்டும். புகைப்பிடிக்காதே, மது அருந்தாதே, கஞ்சா போதைக்கு அடிமையாயிராதே, ஆபாச படங்களை பார்க்காதே, தேவையில்லாத அந்நிய ஆண் பெண் உறவுகளோடு நீ பழகாதே என்று சொல்லி நம்முடைய பிள்ளை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டான் என்றால், நம்முடைய குடும்பத்திலே அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பி விட்டது என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்குள்ள அந்த தவறு வருமா? நம்முடைய மக்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருப்பார்கள்? பிரச்சார களத்திலே அல்லாஹ்வுடைய பேரருளால் நன்மையை தீமை தடுக்கக்கூடிய மக்களாக நம்முடைய மக்கள் மாறி போய்விட்டார்கள் என்றால் அந்த தீமை ஒரு காலத்திலும் நம்முடைய மக்களிடத்திலே வந்து விடாது என்ற ஒரு பொதுநலம் கலந்த சுயநலம் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு வழிகாட்டுகின்றார் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களாக உருவாக வேண்டும். ஏதோ சும்மா பெற்றோ வளர்த்தோ வாழ்ந்தாக மூத்தா போனோம் என்பதல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு நல்லடியார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் எப்படியெல்லாம் யோசித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் தன்னுடைய மக்களை வளர்த்திருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இறுதியாக அந்த லுக்மான் என்ற நல்லடியார் கடைசியாக அந்த தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு செய்யறது, இபாதத்து வணங்குறது, நன்மையை தீமை தடுக்கிறது, இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சமூக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்திலேயும் பெருமை அடிச்சிடக்கூடாது, பிறரை பார்த்து ஏளனமா நினைக்க கூடாது, பிறருக்கு முன்னால் உன்னுடைய குரலை நீ உசத்தி பேசிவிடக் கூடாது. குரல்களிலேயே மிகவும் வெறுக்கத்தக்க குரல் எதுன்னு சொன்னா கழுதையினுடைய குரல் தான் அப்படின்னு தன்னுடைய பிஞ்சு மனசுக்கும் புரியக்கூடிய வகையில அந்த நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொல்லி காட்டுறாங்க. யதார்த்த உலகம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த உலகத்திலே நம்முடைய மக்கள் எப்படி வாழ போறாங்க என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சும்மா வீட்டுக்குள்ளேயே மக்களை பொத்தி வளர்த்து அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு அன்பையும் பாசத்தையும் காட்டி மக்களை இன்றைக்கு இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டு வச்சோம் என்று சொன்னால் நம்முடைய மக்களுக்கு எப்படி வாழணும்னு தெரிய மாட்டேங்குது. யாருகிட்ட எப்படி பேசணும், யாருகிட்ட எப்படி நடக்கணும், இந்த இடத்துல இந்த சபையில என்ன முடிவு எடுக்கணும், இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை எப்படி கையாளணும், எதுவெல்லாம் நம்முடைய மக்களுக்கு இன்னைக்கு தெரிய மாட்டேங்கிறது. குறிப்பாக வயது வந்த பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் இன்றைக்கு நடக்கிறத பார்க்கிறோம். திருமணம் ஆன 10 நாள்ல குலா தலாக் என்ற நிலைக்கு சமுதாயத்தில் தள்ளப்படுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு குடும்பத்தில் போய் எப்படி வாழணும்னு நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பெண்ணை நம்ம இடத்துல ஒப்படைத்தார்கள் என்றால் எப்படி கையாளணும் என்று ஆண் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தன்னுடைய பெற்றோரை எப்படி கவனிக்கணும், தன்னுடைய வருங்கால தலைமுறைக்கு எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பாளர்களா நாம் இருக்கிறோம் என்ற சிந்தனை எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான மக்களுக்கு கிடையாது. ஏதோ வாழ்ந்தோம் மௌத்தா போனோம் என்ற சிந்தனை தான் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கின்றதே தவிர அப்படிப்பட்ட அந்த உலகத்தை லுக்மான் என்ற நல்லடியார் புரிய வைக்கிறார். என் அருமை மகனே, நீ பெருமை அடிக்கவோ மற்றவங்களை கேவலமா நினைக்கவோ மற்றவங்கள்ட்ட எந்த விதமான குரலை உசத்தி பேசியோ நீ வாழ்ந்துடக்கூடாது. எல்லா நேரத்திலும் நீ கண்ணியமானவனாக, நல்ல அமைதியானவனாக, நல்ல ஒரு சிந்தனைவாதியாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு பல வகையிலே பாடம் நடத்தி காட்டுகின்றார்கள் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் இதையெல்லாம் நாம் சிந்திக்கின்றோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நாளை மறுமையிலே தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தியவர் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி, அதுதான் தெளிவான நஷ்டம் என்று சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்படிப்பட்ட நஷ்டம் நமக்கு வந்துவிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்கு வந்துவிடக்கூடாது என்று நாம் பயந்தோம் என்றால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில், நம்முடைய குடும்ப விஷயத்திலே, எதிர்கால தலைமுறை விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பேரருளால் நாளை மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய பிரகாசமான சொர்க்கமானது, நிம்மதியான வாழ்க்கையானது நமக்கும் கிடைக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும், நம்முடைய சமூகத்துக்கும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட குடும்பத்தினர்களாக, அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆய்வுகள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடையான நம்முடைய பிள்ளைகளினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய நபிமார்களும் நல்லடியார்களும் எதிலெல்லாம் கவனத்தை செலுத்தி வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட நாம், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு முக்கியமான ஒரு உபதேசத்தையும் அந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்கொடை விஷயத்திலே கவனமற்று இருக்கின்றார்கள். ஒன்று அவர்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று சொல்லி காட்டுகின்றார்கள். கடந்த ஒரு 10 மாதங்களாக நம்முடைய பிள்ளைகள் காலையில் ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சாங்க அப்படின்னு சொன்னா பட ரெடியாகி மக்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதும், ராத்திரி சாயந்தரம் வர்றதும், டியூஷனுக்கு போறதும், மதரசாவுக்கு போறதும், இப்படி ஒரு ராத்திரி மறுபடியும் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு மறுபடியும் காலையில எந்திரிக்கிறதும், இப்படி ஒரு இயந்திர வாழ்க்கையை கடந்த 10 மாதங்களாக நம்முடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு ஓய்வை ஏற்படுத்தி, நமக்கும் ஒரு ஓய்வை ஏற்படுத்தி அல்லாஹ் நம்முடைய கரத்திலே ஒரு 1.5 மாதம் கையில கொடுத்திருக்கோம். இந்த நேரத்திலே நாம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னா, இனி ஒரு நாள் என்ன ஆயிரும்னா, இனி அடுத்த உடனே ஸ்கூல் திறந்துரும், உடனே மக்கள் போயிடுவாங்க, நம்ம கையில இருந்து அங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கோடை விடுமுறை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எந்த தலையில கை வச்சு வயிற்றுல அடிச்சு காரியம் கிடையாது. ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்துவோம் தான் உண்மையான மூமின் என்பதை புரிந்து கொண்டு, நம்முடைய மக்களுக்கு என்னென்ன இந்த ஒரு குறிப்பிட்ட 40-50 நாள்ல என்னென்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து அவர்களோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலிலே அவர்களிடத்தில் அன்பு காட்டி, பாசம் காட்டி, நாம் எந்த அளவுக்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம், பாசம் வச்சிருக்கிறோங்கிறத புரிய வைக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை பெற்றோர்களாகிய நாம் இந்த கோடை விடுமுறையிலே அதிகப்படியான கவனத்தை செலுத்தி நாம் அவர்களை நல்ல முறையிலே அன்பு பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மக்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வயது வந்த நபர்களுடைய பட்டியலை எடுத்துக்கிட்டோம்னா, எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில் அதிகமா கூட்டத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு 15-20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஒரு பெண்கள் தான் அதிகமான ஆஸ்பத்திரியினுடைய காரியங்கள் போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவர்களுடைய உடல் உபாதைகள், அவருடைய உள்ள உறுப்புகள் இதுவெல்லாம் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆகி மிகப்பெரிய நஷ்டத்தை தன்னுடைய இளமை பருவத்திலேயே அடைந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், அவங்க சாப்பிடக்கூடிய உணவு கலாச்சாரமானது நாசத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்னென்ன செஞ்சாங்களோ, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எல்லாம் நமக்கு தந்தார்களோ, அது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை நம்முடைய மக்களுக்கு கொடுத்து அவர்களை நல்ல முறையில இந்த குறிப்பிட்ட இந்த கோடை விடுமுறையில ஒரு ஆரோக்கியம் நிறைந்த உடல் வாழ்வு கொண்டவர்களாக அவர்களை நாம் மாற்ற வேண்டும். இது இரண்டாவது காரியம். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு நல்ல தீனிகளை வாங்கி கொடுத்து உட்கார்ந்து தின்னு, இங்கேயே எங்கேயும் வெளியே போயிடாது, அப்படியாக்கு வெயில் அடிக்குது, எங்கேயும் போயிட்டு வந்து எங்கேயாவது அடிபட்டு காயத்தை சம்பாதிச்சு வந்துடாதுன்னு பொத்தி இன்னைக்கு வீட்டுக்குள்ள மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கின்றது. இவங்க நல்ல ஒரு விளையாட்டுல திறமையா இருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு தைக்கிறதுல, அது இதுன்னு இப்ப பேசுறதுல, படிக்கிறதுல, அது இதுன்னு ஒவ்வொருத்தருக்கு நிறைய திறமைகள் இருக்கும். நம்முடைய பிள்ளை எந்த விஷயத்தில திறமை வாய்ந்தவனாக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு அவனுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியை அவர்களை நல்ல முறையில் கொண்டு போய் அவர்களுடைய எதிர்காலம் இந்த உலகத்திலே சிறப்பாக இருக்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு தேவையான பயிற்சி களங்களை நாம் மெல்ல மெல்ல அமைத்து கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த உலகம் வளரக்கூடிய தலைமுறையானது கல்வி யுகத்திலே, அறிவியல் யுகத்திலே எப்படியெல்லாமோ ஒவ்வொருத்தரும் சாதிச்சுட்டு இருக்கிறார். எங்க பார்த்தாலும் மெடல் வாங்குறான், எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கின்னஸ் ரெக்கார்டு பண்றான். எங்கேயாவது நம்ம மக்கள் பேர் வருமானு தேடி பார்த்தோம்னு சொன்னா கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த கோடை விடுமுறையிலே கல்வி சார்ந்து, சிந்தனை சார்ந்து, நல்ல ஒரு பயிற்சி சார்ந்து அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் நல்ல முறையிலே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், ஆரோக்கியம், அவருடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும்
திட்டமிட்டு இந்த குறிப்பிட்ட இந்த கோடை விடுமுறையிலே நாம் நல்ல ஒரு செயல் வடிவத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துவோம் என்று சொன்னால் அடுத்த மாதத்திலிருந்து அவர்களே அவர்களுடைய பணியை இலகுவான முறையிலே செய்து நல்ல ஒரு வழிகாட்டுதலை நாம் இப்ப காட்டினா போதும், நம்ம மக்களை வழி நடத்தி சென்றால் போதும். அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.